152 முறை கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, குறிப்பாக தர்மேந்திர பிரதான் வந்த பிறகு 152 முறை. வெறும் நீட் மட்டும் போகல, +2 கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு, IAS கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. அது மட்டுமல்ல, ராணுவத்தோட பயிற்சி வகுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம், அது அவுட் ஆயிருக்கு. 152 முன்ன வெக்கமா இல்லையாங்க அவங்களுக்கு? ஆட்சி நடத்துறவங்களுக்கு கொஸ்டின் எப்படி அவுட் ஆகுது? அது எப்படி அவுட் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? மேட்ரு? பாஜக என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையுமே வந்து நீட் தேர்வு வினாத்தாள் வந்து கசிஞ்சிருக்கு, 23 முறை பேப்பர் லீக் ஆயிருக்கு. குறிப்பாக இந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு விஷம பிரச்சாரத்தை இந்த போராட்ட குழுவினர் வந்து மேற்கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அல்ல, கரெக்டாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் தான் இப்போ பதில் சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்வி முடிச்சுக்கிறேன் அப்புறம் வாங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எல்லா போராளிகளும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பொதுவாக வைக்கிறாங்கல்ல. ஆனால் நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அந்த காலத்தில் பெரிய போராளின்னு ஒரு 10-15 பேர் தெரிவாங்க. திமுக காரங்க தானே சொன்னாங்க நாங்கள் நீட்டை ஒழிப்போம்னு. நீங்க உதயநிதி என்ன சொன்னாரு? நான் வந்து இதுக்கு ஒரு ரகசியமா வச்சிருக்கேன், நீட்டை ஒழிப்பதற்கு. போக வேண்டியதானப்பா, இதே ரகசியம். அதனால இப்ப கடைசியா பார்த்தா நம்ம மெரினா அப்ரோச் திமுக இப்பயும் அதை சொல்லி தான் எச்சரிக்கிறாங்க. அப்புறம் பழைய திமுகவை நீங்க பார்க்க வேண்டிய அடே, அப்ப பழைய திமுக தெரியாது எங்களுக்கு. பழைய திமுக எப்படி இருக்குன்னு இந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்கினதே திமுக தாங்க. நான் நேரடியாக சொல்றேங்க. ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா ஹசாரேவா ஒருத்தர் காந்தி தொப்பியை கடனுக்கு வாங்கி வந்து மாட்டிக்கிட்டு அவர் நான் தாண்டா ஊழலை ஒழிக்க போறேன் வந்தார். இப்போ எங்க போயிட்டான்னு தெரியல. நேற்று வந்து மௌன விரதம் இருக்கிறாங்க 2 மணி நேரம். 2 மணி நேரம் அவருக்கு பேர் மௌன விரதமா. ஆனால் அன்னைக்கே சொன்னா அண்ணா ஹசாரே ஒரு RSS கும்பல்னு. அன்பு தம்பி ரஞ்சித் இருக்கிற புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்களே இல்ல பொது தொகுதியில பட்டியல் சமூகத்தினர் நிறுத்தினதா சொல்றாங்க. எங்க நிறுத்துறாங்க அப்படிங்கிற கேள்வியும் நினைக்கிறாரு. அவருக்கு தெரியலன்னா நான் சொல்றேன் பிரதர். என்ன பிரதர் இது மேட்ரு? எங்களுக்குள்ள வம்பெடுத்து ஒருமே கேள்வி கேட்குறீங்க. அதே போல தாவேக்காவுடைய ஒரு எம்எல்ஏ வந்து சீமான்னா யாரு, அவர் என்ன எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் இப்போ ராஜ்மோகனே சீமான் பற்றி நிறைய பேசுகிறார். தாவேக்காவனும் சீமானோட நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ வந்து அவர் என்ன எம்எல்ஏவா எம்பியா, அவங்களுக்கு தான் நான் பதில் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா தலக்கணம் தான். எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் சாதாரணமாக இருந்தார். எம்எல்ஏ ஆகிட்டு தலக்கணால வந்து சீமான தெரியாதுன்னு சொன்னார்னா இது பெரிய ஜோக்கு தான். முருகன் என்றாலே தமிழ் தான், தமிழ் என்றாலே முருகன் தான். ரெண்டாவது வந்து இந்தியாவிலேயே வந்து ஆண்டவர்கள் யாருன்னா தமிழர்கள் தான். இந்தியா முழுக்க நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சங்கத்தமிழன் அவர்களோடு உரையாடுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நாடே பெரும் பரபரப்பாக இருக்கு. சிஜேபி கட்சியினுடைய அந்த நீட் தேர்வில் உள்ள முறைகேடுகளை எதிர்த்து போராட்டம். தமிழ்நாடு நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிற போராட்டம் தமிழ்நாட்டிலையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த வண்ணம் இருக்குது. பாஜக என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையுமே வந்து நீட் தேர்வு வினாத்தாள் வந்து கசிஞ்சிருக்கு, 23 முறை பேப்பர் லீக் ஆயிருக்கு. குறிப்பா இந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். ஆனா இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு விஷம பிரச்சாரத்தை இந்த போராட்ட குழுவினர் வந்து மேற்கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? கொண்டு வந்தது என்னமோ காங்கிரஸ் தான் நீட்டை, அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து நீட்டே வேணாம்ன்றாங்க எல்லாருமே, காங்கிரஸ் உட்பட. அப்போ நீ வேண்டாம்னா பொதுமக்களே வேண்டாம்னு சொல்லும் பொழுது நீ ஏன் திணிக்கிறீங்க? அதுதான் நாங்கள் வந்து சந்தேகமாக பார்க்குறோம். ஒரு கத்தி இருக்குது, கத்தி வந்து ஒரு நல்ல மனிதன்ட்டு இருந்தால் அவன் ஆப்பிள் பழத்தை வெட்டி எல்லாரும் 4 பேர் கொடுப்பேன். அதே ஒரு லூசு பைட்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன், அங்கிட்டு இங்கிட்டு வீசுவேன். அதே ஒரு கொலைகாரன் இருந்தால் கழுத்தையே வெட்டுவேன். அதான உண்மை. கத்தி தானே. அது மாதிரி நீட்டு வந்து கொண்டு வந்தது என்னமோ காங்கிரஸ் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னும் எல்லாரும் அதனால பிரச்சனை, அதில் கொஸ்டின் அவுட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து இன்னைக்கு கிராமங்களில் 12வது வகுப்பு வரைக்கும் படிப்பதே ரொம்ப கடினமாக, யதார்த்தமான உண்மை தானே. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி, இன்னைக்கு இருக்கிற வேலை இல்லாத திண்டாட்டம், இன்னைக்கு இருக்கிற வறுமை, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஏழை மனிதர்கள், பணக்காரனை விடுங்க, பணக்காரனுக்கு ஆட்சியாளர்களே தேவையில்லை, நாடே தேவையில்லை, அவன் எங்கே ஒன்றுமே நல்லா இருப்பேன். இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறாங்க. பல பேருடைய எம்எல்ஏ எம்பி அமைச்சருடைய பையன் எங்கே படிக்கிறாங்க? இன்னைக்கு அவன் இந்த தர்மேந்திர பிரதான் பொண்ணு எங்கே படிக்குது? அமெரிக்காவில் படிக்குது. அப்போ அது பிரச்சனை இல்லை. ஏழை மாணவர்களுக்கு 12வது வகுப்பு வரைக்கும் படிக்கிற கஷ்டம். அதனால் கரெக்டாக நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் தான் இப்போ பதில் சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்வி முடிச்சுக்கிறேன் அப்புறம் வாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொண்ணை வந்து 12வது முடிச்சா பிறகு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து பிரைவேட்டில் சேர்த்து விட முடியுமா?
இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே அவங்க சேர்த்து விடுறாங்களா இல்லையா? நீட்டு கோச்சிங் சென்டர் போறாங்களா போகலையா? அங்க எவ்வளவு காசு தெரியுமில்ல? குறைந்தது 2 lakhs. அப்ப ஏற்கனவே 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது கட்டினா நீங்க திருப்பி 2 லட்சத்துக்கு கட்ட சொன்னீங்கன்னா பணக்காரன் கட்டுவேன், ஏழை எளிய மக்கள் எப்படி கட்டுவாங்க? அப்ப அங்கேயே ஒரு சிக்கல் இருக்கு நீட்டுல. ஆனா அதுல இருந்து கொஸ்டின் வேற அவுட் ஆகுது. அங்க மட்டும் அவுட் ஆகல. அந்த இடத்த தான் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, கிராமப்புறத்துல உள்ள எளிய மாணவர்கள் நீட் தேர்வு மூலம் அதிகமா வர்றாங்க. குறிப்பா தமிழ்நாடு தான் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வுல பாஸ் ஆகி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தோட அண்ணாமலை புள்ளி சொல்றாரு. விவரமே தெரியாத ஆளுதே அண்ணாமலை அவர்கள். நாங்க புள்ளி விவரம் தெரியும், அது கொடுக்குறோம். இதுல வந்து ஏழை மாணவர்கள், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவன் வந்து மிகவும் குறைவாக செல்கிறார்கள் என்றதே தரவு தருகிறது. மிக மிக குறைவு. ஏறு வரிசையில போறல, இறங்கு வரிசையில போய்கிட்டு இருக்குது. அப்ப நான் இங்க பிராக்டிகல், நீங்க அண்ணாமலை சொன்னாரு, சங்கத்தமிழன் சொன்னாரு, அவரு சொன்னாரு விடுங்க. நீங்க வந்து உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா? இப்போ உங்க குழந்தைய வந்து நீங்க 12ஆம் வரைக்கும் நீங்க ஒரு ஆங்கர் கஷ்டப்பட்டு நீங்க நெறியாளர் படிக்க வைப்பீங்க. படிச்சு வச்சு முடிச்சுமே நல்ல மார்க் பாப்பா எடுத்துருந்துச்சுனால, பையன் எடுத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா டாக்டரா? பழைய சிஸ்டம் அந்த சிஸ்டம் தானே. இப்ப என்ன பண்ணா அந்த பொண்ணு வந்து நீட் எழுதணும். நீட்டு வந்து எழுதுவதற்கு தனியா புக் இருக்கா இல்லையா? நல்லா சொன்னாங்க. ஏன்னா என் பொண்ணு நீட் எழுதின பொண்ணு, அதுக்கு எனக்கு எல்லாம் டோட்டலா எனக்கு தெரியும். அப்ப நீட்டு தனியா புத்தகம் வாங்கி தரணும்ல. இப்ப எங்களுக்கு வந்து வசதிகள் இருப்பதால் நாங்க போய் எங்க பொண்ணை வந்து எதுல படிக்க வைக்கிறோம்? நீட்ல வந்து கோச்சிங் சென்டர்ல படிக்க வைக்கிறோம். அவங்க மார்க் எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. இப்ப ஏழை, இப்ப நீ உங்களை மாதிரி வந்து உண்மையிலே ஒரு கடினமான சூழ்நிலையில நீ போய் நீட்டுல போய் படிக்க வைக்க முடியுமா? 2 லட்சம் கொடுத்து அப்படியே படிக்க வைக்கிறனா நீ சொத்தை வைக்கணும், நகையை வைக்கணும், பொண்டாட்டி நகையை. இதாங்க இருக்கிற யதார்த்தம். அதான் நீட்டு வேணாம்ன்ற நாங்கள் டோட்டலா தமிழர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்கள் அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா, நீட்டில் இருக்கிற முறைகேடுகளை தடுங்க, அதை ஏற்று வந்து அந்த அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க. 152 முறை கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, குறிப்பாக தர்மேந்திர பிரதான் வந்த பிறகு 152 முறை வெறும் நீட்டு மட்டும் போகல, +2 கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு, IAS கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. அது மட்டுமல்ல, ராணுவத்துடைய பயிற்சி வகுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம், அது அவுட் ஆயிருக்கு. 152 முன்ன வெக்கமா இல்லையாங்க அவங்களுக்கு? ஆட்சி நடத்துறவங்களுக்கு கொஸ்டின் எப்படி அவுட் ஆகுது? அது எப்படி அவுட் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு மேட்ரு? உங்கள்கிட்ட பணம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்கு, உங்க பையன் வந்து தண்ணி அடிச்சுட்டு அவன் பாட்டு கஞ்சாவை குடிச்சுட்டு இல்ல ஊசியை போட்டு திடுறேன். ஆனா நீங்க ஒரு டாக்டர் கெப்பாசிட்டியா இருக்கிறீங்க, பையனை கொண்டு போகணும். அப்ப என்னடா பையனை படுறானா, போயா அப்படின்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றதை மட்டும் படுறா அப்படின்ட்டு நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற ரூட்ல காசை கொடுத்து கொஸ்டினை வாங்கிடுறீங்க, வாங்கி கொடுக்குறீங்க. இதே நடக்கிறது. சாதாரண ஆள் வாங்க முடியாது. உங்கள்ட்ட வந்து நீ ஒரு பெரிய டாக்டர், உங்களோட பெரிய பண வசதி இருக்குன்னா நீங்க வந்து வாங்கிடலாம். அப்ப 152 முறை வந்து ஏழையா போய் கொஸ்டின் அவுட் பண்ண சொல்லுங்க நெறியாளர் அவர்களே. நீங்க சொல்ற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கேட்டு சொல்றீங்களா? உங்க வாதத்தோட நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாஜக என்ன கேக்குறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி 2 முறை மன்னிப்பு கேட்டிருக்காரு. மே 15ஆம் தேதி மன்னிப்பு கேட்டிருக்காரு, நேற்று நள்ளிரவுல மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது வரைக்கும் 15 பேருக்கு மேல கைது செஞ்சிருக்காங்க. இனிமேல் கொஸ்டின் சரியா நடக்குங்கிறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சுன்னு சொன்னதே வந்து எங்க அரசாங்கம் தான், NTA தான், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் அதை வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. நீங்க எங்களை நம்புங்க, போராட்டத்தை கைவிடுங்க. போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை தாக்குறாங்க. இப்படியான காட்சிகளும் பார்க்க முடியுது. செத்து போச்சு ஒரு பொண்ணு, தெரியுமா உங்களுக்கு? ஏங்க கண்ணுக்கு முன்னாடி தான் பாக்குறாங்க. இவங்க தாங்க அடிச்சு கொள்றாங்க. போலீஸ் என்ன பெரிய இவங்களா? போலீஸ் யாரு? போலீஸுடைய புத்தி உங்களுக்கு தெரியுமாங்க? வலியவனை கண்டால் வளைந்து உடுப்பார்கள், நாய்க்குட்டி மாதிரி வளைந்து அப்படியே வரிசையா போவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எளியவனை கண்டால் ஏறி மிதிப்பாங்க. இதாங்க போலீஸ் நோக்கம். வந்து மதுவை ஒழிப்பதல்ல, காசை புடுங்குவது. மது விற்கிறவனுக்கும் காசை புடுங்குறது. மது வித்துட்டு வர்றவனை வந்து ரோட்ல மறிக்கிறான் பாருங்க, டெய்லி நடக்குதுங்க. எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஆனா என்னை மடக்கிட்டேன், நான் MLA MP இல்ல, இருந்தாலும் நான் சொல்லி ஒழுங்கா மரியாதையா விடியா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீ ஆளை மடக்கிற, நீ தானே விற்கிறீங்க, ஊத்தி கொடுக்குற யாரு? ஊத்தி கொடுக்க அரசாங்கம் தானேங்க. அப்புறம் என்ன? அவன் வீட்டுக்கு போவான், இங்கே படுத்து கிடக்குறானா, நீ என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட 100 ரூபா, வெறும் 100 ரூபாங்க. எங்க போவேன்? 100 ரூபாய்க்கு தான் பீரே அடிச்சிருப்பாங்க. அவனை போய் 100 ரூபா வாங்கிட்டு தெரிஞ்சு நான் குடிக்கிற வரவேற்கல, எதிர்க்கிறேன். ஆனால் விற்கிறது யாரு? அரசாங்கம் தானே. அதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, வலியவனா இருந்தா வளைஞ்சு கொடுத்து உங்களை வந்து வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க. அண்ணே உங்களுக்கு போதை ஏறிச்சுனே, நீங்க அவருடைய பையனானே, வாங்கண்ணே எங்க காரில் உட்காருங்கண்ணே அப்படின்னு உங்களை கொண்டு போய் வீட்டில் அழக்கா கொண்டு போய், ஐயா தெரியாம ஏதோ சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு உங்க மனைவி சொல்லி விட்டு வந்துருவாரு. நீங்களே இப்போ சாதாரண ஆளாக இருந்தால் டவுசர் சட்டியோட கொண்டு வீட்டில் வச்சிருவோம், இதில் வச்சிருவாங்க. என்ன எதுதான் பேசுற நீ? என்ன பத்திரிக்கைனா DN24 பிரியாளா? என்ன நியூஸ் போடுவா? நீ என்னமா உட்காரு, ஜட்டியோட உட்கார வைப்பாங்க. உண்மைங்க நான் சொல்றது. நீங்க ரொம்ப யதார்த்தமா பேசுறீங்க. ஆனா இதே இது நம்ம இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களோட தொடர்புபடுத்தி பார்த்தோம்னா, இந்த டாஸ்மாக் பிரச்சனையா இருக்கட்டும், ஊழல் பிரச்சனையா இருக்கட்டும், நீட் போராட்டமா இருக்கட்டும், எல்லாமே திமுக எதிர்கட்சியா வந்த பிறகுதான் இந்த போராட்டங்கள் அதிகமா வருது.
திமுக தான் பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லா போராளிகளும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பொதுவா வைக்கிறாங்கல்ல. ஆனா நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அந்த காலத்துல பெரிய போராளின்னு ஒரு 10-15 பேர் திரிவாங்க. எப்ப இருந்தாலும் டப்பு 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 டப்புன்னு வந்துடுவாங்க. இப்போ அவங்க எங்கன்னு தெரியல, புள்ள போதை போட்டு எங்கிட்ட தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அந்த பெண் அமைப்புடைய இது இப்போ அவங்கள பூரா ஆலயம் காண பேரையும் காண முடியல. இப்பதான் ஃபுல்லா இது பண்றாங்க. அதாவது எப்படின்னா இந்த நேரத்துல வந்து ஏன் அவங்க வந்து வாய் திறக்கல? திமுக காரங்க தானே சொன்னாங்க நாங்க நீட்டை ஒழிப்போம்னு. நீங்க பேக்ரவுண்ட்ல இயக்குறது அப்புறம் இருக்கட்டும், ஏன் அவங்க நேரடியாக களத்துக்கு வரல? அவர் தானே சொன்னார், உதயநிதி என்ன சொன்னாரு, நான் வந்து இதுக்கு ஒரு ரகசியமா வச்சிருக்கேன், நீட்டை ஒழிப்பு இருக்கு, போக வேண்டியதானப்பா, இதே ரகசியம், மக்களோடு நின்று போராட வேண்டும் என்பதே ரகசியம். எத்தனை மாணவர்கள் ஏங்க எவ்வளவு பேரும் வந்து களத்தில் நிற்கிறாங்க, பல ஆயிரம் பேருங்க. சொல்ல போனா போலீஸ் 6000, ஆனா அங்க போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள் 1,00,000. 1,00,000 6000னா என்ன ஆகும்? அப்போ கூட அந்த மாணவர்களை ரொம்ப நேர்மையாக அவங்க வழி நடத்துறாப்புல. இன்னும் சொல்ல போனா அந்த தம்பி இருக்காப்புல பார்த்தீங்களா, அபிஜித், திபுக்கோவுக்கு வயசு 30 வயசு தான். அவர் கீழே இயங்குற சௌராக்கு 26 வயசு தான். எல்லாம் இளைஞர்கள் புரட்சி வெடிச்சிருச்சுங்க. இளைஞர்கள் புரட்சி நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்களா? அனிதா அவர்களுடைய மரணம், அதுல இருந்து தொடர்ந்து தமிழ்நாடு தான் நீட் போராட்டத்தை அதிகமா எதிர்த்துட்டு இருந்தாங்க. நீட்டே வேண்டாங்கிறது தான் தமிழ்நாடு நிலைப்பாடா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு போராட்டங்கள் அவ்வளவு வீரியமா நடைபெறுது. தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு இல்லாம அங்கொன்றும் இங்கொன்றுமா தானே போராட்டம் இருக்கு. இது தமிழ்நாடு ஒருவேளை பின்வாங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்க நல்லா பார்க்கல. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே தமிழர்கள் தான். தமிழர்கள் வைத்த நெருப்பு தான் இன்னைக்கு வந்து உலகம் பூரா, அதாவது இந்திய உலகம் பூரா பரவி இருக்கிறது. அதாவது மாணவர்களுடைய புரட்சி இப்போதைக்கு எப்பயாவது நடந்துச்சா? எங்கேயாவது எந்த நாட்டில் நடந்துச்சாங்க? 2000 வருஷம் என்ன 2017 மெரினா புரட்சி நடந்துச்சா நடக்கலையா? ஜல்லிக்கட்டுக்கு நடந்துச்சா நடக்கலையா? அது மாதிரி அரசு ஆதரவா இருந்துச்சு. இந்த அரசு வந்து கூட்டணி கட்சி அலுவலகத்துல போராட்டம் உட்கார்ந்தாலே கைது செய்யறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களையும் அதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்காக நாங்க இப்போ கூட்டணியில் இருந்தனால அதெல்லாம் சரி தப்பில்லைன்னு சொல்ல. அவரே தான் வந்து சொல்றாரு, நான் வந்து படத்தை நடித்த பிறகு வந்து இன்னைக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னா இது மாணவருடைய போராட்டம், மாணவருடைய எழுச்சி. ஆனால் நிச்சயம் அவரே வந்து நேராக அவரே களத்துக்கு போகணுங்க. ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா அசாரேவா ஒருத்தர் தொப்பியை, காந்தி தொப்பியை கடனுக்கு வாங்கி மாட்டிக்கிட்டு அவர் நான் தாண்டா ஊழலை ஒழிக்க போறேன் வந்தார். இப்போ எங்க போயிட்டாருன்னு தெரியல. நேற்று வந்து மௌன விரதம் இருக்கிறாராம் 2 மணி நேரம். 2 மணி நேரம் அவருக்கு பேர் மௌன விரதமா. அப்போ அது உன்னால பேசவே முடியல. நீ மௌன விரதம் இருந்தா இல்லைன்னா என்ன? ரைட்டா? இன்னைக்கு நாளைக்கு அந்த வயசு அவருக்கு வந்துருச்சு. தப்பா சொல்ல, வயசு அப்படி ஆயிடுச்சு. அவர்ல மௌன விரதம் இருக்கிறாராம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது இங்கிருந்து விஜய் வந்து தனி விமானத்தில் போய் ஆதரவு கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார்ல. ஆனா அன்னைக்கே சொன்னா அண்ணா அசாரே ஒரு RSS கும்பல்னு. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டாவையும் பகவத்சிங் போட்டாவையும் வைத்துக்கொண்டு களத்தில் நிற்கிறாங்க. அங்கதான் வந்து ஒற்றுமை இருக்கு, மத ஒற்றுமை. பாத்தீங்களா? போட்டாலும் பாத்தீங்களா? பார்க்கலையா? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அப்படியே அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்களும் அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க. அதாங்க மாணவர்கள்ட்ட சாதி இல்லைங்க, மாணவர்கள்ட்ட ஒழுக்கம் இருக்குங்க. அதுக்காக நிக்கிறாங்க. மாணவர் புரட்சி உங்களுக்கு வரலாறு தெரியுமா? தெரியாது உங்களுக்கு? வரலாறு நான் சொல்லட்டுமா? மாணவருடைய புரட்சியை கேட்டீங்கன்னா எவன் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். உங்க சேனல் இல்லை, தமிழ்நாட்டிலே எவனும் சொல்லியிருக்க மாட்டேன், இந்தியாவிலே எவனும் சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு சொல்ல மாதிரி உலகத்திலே முத மாணவர் புரட்சி எங்க வெடிச்சுன்னா 1789 பிரெஞ்சு புரட்சி. கேள்விப்பட்டீங்களா? 1789 பாஸ்டில் கேட்ட உடைச்சி தகர்த்தினவர்கள் மாணவர்களும் இளைஞர்களும். வெறும் மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவர்களும் இளைஞர்களும் அதுல முன்னின்று நடத்துறவங்க யாருன்னா மாணவர்கள் தாங்க. அந்த வீரியமா இருப்பாங்க. அவங்க இள ரத்தம் எதுவுமே தெரியாதுல்ல. அது வந்து எப்போ 1789. அதே மாதிரி 1917 ரஷ்யா அக்டோபர் புரட்சி வெடிச்சு பாருங்க. அதுக்கு மாணவர்கள் தான் காரணம். அதே மாதிரி 1919 ஆகஸ்ட் 27 புரட்சி வெடிச்சிச்சு. யார் ஆட்சியெல்லாம் புடிஸ்டாப்ல? யாரு? அந்த காலத்துல லெனின். அவரு வந்து இந்த புரட்சியை வந்து மாணவர்கள் முன்னால் தான் வெற்றி பெற்றது அப்படின்னு அவரை பிரகடனப்படுத்துகிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1952 வங்கதேசில் மொழிப்போர் புரட்சி. வருஷத்தோடு சொல்றேன் பாருங்க. 1960 வியட்நாம்ல அமெரிக்காவை எதிர்த்து புரட்சி பண்ணியவர்கள் 4 மாணவர்கள். அதே மாதிரி 1960 அதே வருஷத்துல தென்கொரியாவில் வந்து ஏப்ரல் புரட்சி. 1968 பிரெஞ்சு புரட்சி. திருப்பி தொழிலாளர்களுக்காக யாரு போராடுறாங்க? அந்த மாணவர்கள் போராடுறாங்க. 1973 தாய்லாந்துல இராணுவ சர்வாதிகாரத்தை எதிர்த்து புரட்சி பண்ணி ஆட்சியை மாத்திடுறாங்க. யாரு? மாணவர்கள். 1976 தென்னாப்பிரிக்கால நெல்சன் மண்டேலாவை விடுதலை பண்ணாங்க பார்த்தீங்களா? அது காரணமே மாணவர்களும் இளைஞர்களும். அதே நேரத்தில் 1989 வெல்வெட் புரட்சி செக்கிஸ்கோவால ஆட்சி அவங்களே மாத்துறாங்க பிரதர். புதிய ஆட்சி உருவாக்குனது மாணவர்கள். அதே மாதிரி 1992 இந்தோனேசியால ரீஃபார்மசி மூவ்மெண்ட் மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க.
அதே மாதிரி நம்ம நாட்டில் 1974 ஜெயபிரகாஷ் நாராயணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜேபி ஜேபின்பாங்க இந்த நல்லா சொல்றீங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் இளைஞர்களுக்கு தெரியாது. அவர் தான் மாணவராக இருக்கும் பொழுது முத புரட்சியை உருவாக்குனவர். அதுக்கடுத்து 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அறிஞர் அண்ணா ஒன்றும் செய்யலை, மாணவர்கள் செய்தார்கள். அதை அப்படியே அவங்க பக்கத்து திருப்பிக்கிட்டாங்க. திமுக அதை கையாடல் பண்ணி நாங்கள் தான் பண்ணமே கொண்டு வந்தோம். ஆனால் உண்மையை நடத்தியது யாரு? மாணவர்கள் தான். அதனால இப்ப கடைசியா பார்த்தா நம்ம மெரினா புரட்சி திமுக இப்பயும் அதை சொல்லிதான் எச்சரிக்கிறாங்க. பழைய திமுக நீங்க பார்க்க வேண்டிய அப்ப பழைய திமுக தெரியாது எங்களுக்கு. பழைய திமுக எப்படி இருக்கும்னு. இந்த நாட்டை குட்டிச்சோரை ஆக்கினதே திமுக தாங்க. நான் நேரடியா சொல்றேங்க. இந்த நாடு தமிழ்நாடு குட்டிச்சோரை போன காரணம் வேற எந்த கட்சியும் இல்லை. அங்க பிஜேபி, இங்க திமுக. ரைட்டா? இங்க திமுக ஒழிச்சாச்சு. ஆனா பிஜேபியை ஒழிக்கக்கூடிய காலம் வரும். இப்ப நான் சொன்ன வரலாற்றில் இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிட்டே போலாம். கடைசியா நம்ம தமிழர்கள் தான் உலக லெவல்ல மெரினா புரட்சி. இன்னைக்கு இப்ப எல்லாம் மெரினா கடற்கரையை பூரா லாக் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் எந்த ஒரு புரட்சி வெடிக்கணும்னாலும் மாணவர்கள் தான் காரணம். ஏன்னு கேட்டு பொறுங்க, முடிச்சுக்கிறேங்க. மாணவர்கள் தான் காரணம். ஏன்னா மேதகு இருக்காருல்ல, அவர் புரட்சி ஆரம்பிக்கும் பொழுது பள்ளி மாணவனாக இருந்தே கை துப்பாக்கி வாங்கினாரு. வரலாறு தெரியுமா உங்களுக்கு? மேதகு பிரபாகரன். ஒன்றும் தர இல்லை, பேசலாம் அவர் பேரை. மேதகு பிரபாகரன் கை துப்பாக்கி வாங்கினது அந்த காலகட்டத்தில். சேக்குவேரா தன் மாணவ பருவத்தில் தான் 2 வீலரில் போறாரு. உலகம் பூரா என்னடா பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தா, வாழ்ந்தது ஒரு நாடு, போராடினது ஒரு நாடு, செத்து போனது ஒரு நாடு. புரட்சிக்கு எல்லை இல்லடா அப்படின்னு சொன்னாலும் யாரு? சேக்குவேரா. அவரு மாணவர் பருவத்தில் தான் பண்ணார். புரட்சியார் அம்பேத்கர் எல்லாருக்கும் இப்பதானே தெரியும். அவர் தனது 30 வயசுல 29 வயசுல தான் இராணுவத்தை உருவாக்குறாரு. சமதா சைனிக் தல், SST. இளமை பருவத்தில் உருவாக்குறாரு அவரு. அப்படி பல இளைஞர்கள் காலத்துல சுவாமி வேணந்தர் என்ன, இப்ப நமக்கு அவருக்கு சில கருத்துக்கள் வேறுபட்டாலும் கூட அவர் தன் இளமை பருவத்தில் தான் மாணவராக இருக்கும் பொழுதுதான் நாட்டில் புரட்சியை உருவாக்குனாரு. மகாத்மா காந்தி இன்னைக்கு நம்ம கிழட்டு போட்டாதான் பார்க்குறான். அவர் இளமையா இருக்கும் பொழுது படிச்சு முடிக்கிறாரு, வேலை கிடைக்கல, அதுல போய் பேசுறாரு. இதுல அது பேர் என்ன, கோர்ட்ல போய் அவர் கேவலமா சிரித்துறாங்க. அப்ப அவர் எழுதிப்பார் சத்தியசோதனையில, நான் அந்த மாணவ பருவத்தை முடித்து நான் வேலைக்கு வரும்பொழுது நான் கேவலமாக பேசப்பட்டேன். அதை மன வழியில தான் நான் இலங்கை, அதாவது வெள்ளைக்காரனை எதுக்குறேன்றாரு. அதுதான் சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் பணங்களை சம்பாரிச்சுக்கிட்டு பேரை உருவாக்கி கொண்டு தான் வர்றாரு. அப்போ நீ எல்லாருக்கும் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா விவரமா? காரணம் மாணவ பருவத்தில் நீங்கள் படித்த படிப்புங்க. இப்போ யாரும் படிக்கிறது இல்லைங்க. இப்போ யாரும் நெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் இல்லையே. அந்த மாணவ பருவத்தில் எவன் ஒழுங்காக படிக்கிறானோ, இல்லை ஒழுங்காக கருத்துக்களை உள்வாங்குறானோ, அவன் தான் நல்லா இருப்பான். அந்த காலகட்டத்தில் போதையை போட்டு பொம்பளை பின்னாடி தெரிஞ்சிட்டானா அவன் லைஃபே நாசமாகி போயிடும். அதனால் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார் என்றால் மாணவ பருவமும் இளமை பருவம் தான் முக்கியம். இன்னைக்கு இந்தியாவில் உலகத்திலே அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா. தெரியுமா உங்களுக்கு? 46 விழுக்காடுங்க உலகத்திலே அதிகமான இளைஞர்களை கொண்டது. சைனால கூட எல்லாம் வயசு முதிர்ந்துருச்சு, அவங்கள செத்து போயிடுவாங்களாம். வயசு 80-70 செத்துன போகணும். ஆனால் இப்போ உங்களுக்கு அதிகமான இளைஞர்கள் அதிகம். அவ்வளோ பாருங்க. இப்போ விஜய் பின்னாடி போனாங்களே, விஜய்க்கு ஆட்சியை பிடிச்சாரு, யாரு காரணம் நினைக்கிறீங்க? தலித்துங்க, இளைஞர்களுங்க, பெண்ணுங்க. இளைஞர்கள் எல்லா இளைஞர்களும் அவனே சாதி இல்லையே. உங்களுக்கு புரிய எல்லா இளைஞனும், குறிப்பா தலித்து மக்கள் பாதிப்பு திமுகனால. அதனால தலித்து மக்கள், அதே நேரத்தில் பெண்கள், இவங்க போட்ட ஓட்டு தான் விஜய் ஆட்சிக்கு வந்தது. அது மாதிரி இன்னைக்கு இந்த புரட்சி நடக்குதுன்னா முழுக்க நான் சொன்ன அந்த 3 கேட்டகரி தான். இதே தான் தமிழ்நாட்டுல இந்த போராட்டம் பரவிடாம விஜய் தான் தடுக்கிறாரு. தாவேக்காவும் பாஜகவும் மட்டும்தான் இந்த போராட்டத்துக்கு தமிழ்நாட்டுல எதிர்பார்க்காங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க போராட்டத்தை ஒடுக்குறாங்க. இல்லாட்டி இந்த போராட்டம் வளர்ந்துருக்கும். எல்லாத்தையும் ஜனநாயகம் பின்னாடி திசை மாட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை. படம் பிளாப் ஆயிடுச்சுன்றாங்க. இப்போ தியேட்டர்ல டிக்கெட் ஈஸியா கிடைக்குது. ரைட்டா? இப்போ செய்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த படம் வெளியாயிருச்சு. ஆனாலும் கூட அந்த படத்துலையும் அவர் கருத்தை நீங்க படம் பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னு தெரியல. நான் படத்தை பார்த்துருக்கிறேன். ரைட்டா? படத்துல ஓப்பனிங் சீன்லயே அம்பேத்கரோட போட்டோவோட தான் வர்றாரு. இல்ல இவங்க என்ன கேக்குறாங்க சொல்றேங்க, முடிச்சுக்கிறேங்க. சேலத்துல அம்பேத்கரோட சிலை உடைப்புக்கு தாவேக்கா என்ன அதுதானே சொல்ல வந்தேன். கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. அப்ப படத்துல அவர் காட்டுறாரு கரெக்டா. ஆனா அதுக்கே சொல்றாரு, வில்லன் சொல்றேன், இந்த நாட்டை ஆள்றது ஏன் சட்டம்டான்றேன், எங்க ஊர் சட்டம்டா, ஏன் சட்டம்டான்றேன். அவர் சொல்ற இந்தியா பூரா ஆடுறது ஒரே சட்டம், அம்பேத்கர் சட்டம்டான்றதே ஒரு ஃபைட் சீனே இருக்குது. ரைட்டா? ஆனா புரட்சி அம்பேத்கர் சிலைக்கு கால் மேல கால் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு பிரச்சனை கிளம்புது. ஆனா நிச்சயமாக பொறுத்திருந்து பாருங்கள், தமிழக முதல்வர் அதற்கு அவர் பேச மாட்டார். நான் பார்த்த வரைக்கும் நிச்சயமாக தீர்வை கொடுப்பார். இப்ப நீட்டுக்கு வேற நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னடா அவர் ஒன்றும் கண்டுக்கிறாம இருக்காருன்னு. நிச்சயமாக நான் கூட இப்போ அமைச்சர்கிட்ட பேசினேன், ராஜ்மோகன், என்னங்க இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க முதல்வர்கிட்ட அப்படின்னு. நிச்சயமாக நீ 2-3 நாள பாருங்க, அவர் முழுமையான சப்போர்ட் கொடுப்பாரு. நான் தான் சொல்றேன் உறுதியா. அவர் எப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குங்க. மேதகுக்கு ஒரு கேரக்டர், அவர் தெரியுமா? அவர் கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரே சொல்லியிருக்காரு, நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, ஆனால் நான் செய்யும் செயல்
பேசும் பொருளாக மாற வேண்டும். அவர் சொன்னதே அப்படிதான். என்னங்க அப்படி அடிச்சிட்டாங்க, வெட்டிட்டாங்க, குத்திட்டாங்க அப்படின்னே அவர் எதுவுமே பேச மாட்டார். அடுத்து பார்த்தா ஸ்ரீலங்காவில் ஒரு பகுதியில் இருக்கிற இராணுவத்தை தகர்த்திருப்பார். என்னமோ எனக்கு பார்த்தா அவர் மாதிரி அவர் தெரியுது. கரெக்டாக அவர் அதிகமாக பேசுறது இல்லை. ஆனால் வந்து இப்போ செயலில் விவரமாக செய்கிறாரு. இல்லை விஜய் அவர்கள் நீங்கள் பிரபாகரன் அவ்வளவு ஒப்பிக்கலுங்க. அவருக்கு என்னங்க அவருக்கு ஒத்து வருவாங்க. அதுக்கு ஒரு கதையை சொல்றீங்க. அவங்க நொந்து போயிருங்க. அதாவது புலி உரும்புது ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? வேட்டைக்காரன். அந்த பாட்டு எழுதுங்க யாருன்னா என் நண்பர் கவிஞர் கபிலன், மக்கள் கவி கபிலன். அவரை நான் வந்து அப்போ லீவில் துபாயிலேருந்து வந்திருந்தேன். என் ஆஃபீஸில் கூப்பிட்டு, தலைவா சூப்பர் தலைவா, பாட்டு பயங்கரமாக எழுதியிருக்க தலைவா அப்படின்னு சொல்லி நான் பாராட்டினேன். அப்போதான் அவர் சொன்னார், நீங்கள் வேறங்க, நான் இவரை வச்சாங்க பாட்டு எழுதுனேன். இன்னைக்கு முதல்வர் ஆகிட்டாரு. நான் நினச்சது மேதக மனசில் வச்சுதாங்க அந்த பாட்டோட அவர் பாராட்டி எனக்கு சொன்னார். கேட்டார் விஜயை பாராட்டி, இதை நான் மோதலாம் மாட்டிருக்காரு அந்த பாட்டுக்கு. அப்போ அவர் அவர்கிட்டே சொன்னாரான், அந்த பிரதர் தப்பா எடுக்க வேண்டாம், நான் மேதக மனசுல வச்சு இந்த பாட்டு அவரே பாராட்டினான் சூப்பர் அப்படின்னு. அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, நானும் மேதவ எப்படிங்க, இது ஒரு திரைப்படங்கன்னு எப்ப அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. நீங்க எந்த கம்பேர் பண்ணாதீங்க அவரை இவரை. இதை என்ன சொல்றாங்க, அவரை வந்து யாரோடையுமே நீங்க கம்பேர் பண்ண முடியாது. மோடி அவர்களை போல இவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது கிடையாது, போராட்டங்களை ஒடுக்குறாரு. காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், நீட் பிரச்சனையா இருக்கட்டும், எதற்குமே வெளிப்படையா ஒரு கருத்தை சொல்றது கிடையாது. கட்சியில எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தரப்பு கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. விஜய் அவர்கள் பேசணும், பேச மாட்டேங்கிறாரு. மோடியோட வழியை பின்பற்றுறாரு. பாஜகவுடைய நீங்க என்ன வந்து விஜய் பிடிக்கணும் தான் வஞ்சு விடுங்க இல்லை மைக்கில் இந்த நேரம் வைங்க பிரதர். மோடியோட போய் கம்பேர் பண்றீங்களங்க நீங்க வேற. மோடின்னா யாருங்க அது? மோடி வந்து சனாதனத்தின் மறு உருவம், ஜனநாயகத்தின் எதிர்ப்பாளர். இவர் ஜனநாயகம்ன்ற படத்துல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொறுங்க, இப்போ வந்து எத்தனை மாசம் ஆச்சு? 75 நாள். 75 நாள்ல நீங்க ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுமாங்க? 6 மாசம் பொறுங்க. 6 மாசம் வரல, நீங்களே வாங்க, நம்மளே பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. முதல்ல இங்கே பாருங்க, ஒரு இடத்துல வந்து செட் பண்றதே கஷ்டம். எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதிகாரிலாம் போன கவர்மெண்ட்ல இருந்திருப்பாங்க, நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியாது. இப்போ அருண் இருந்தார், அருணை தான் வச்சிருந்தாங்க. இப்போ அருணை உடனே மாத்திட்டாங்க, இப்போ இன்னொருத்தரை போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே லேட் ஆகும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு டைம் 6 மாசம் கொடுப்போம். 6 மாசத்துக்கு பிறகு அவர் ஏதாவது தவறு செய்தால் நிச்சயமாக இங்கே வாங்க, மைக்கை எடுத்துட்டு வாங்க, போன் எடுத்துட்டு வாங்க, கேமரா எடுத்துட்டு வாங்க, நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டில் வந்து கட்சிகள் வந்து ஜாதி ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. இந்த பிரிவினை எதனால் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ் கட்சிகள், தமிழர் கட்சிகள் ஒன்று சேர முடியாம ஒரு தடங்கள் இருக்கிறத தொடர்ந்து பார்க்க முடியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது எப்படின்னா, சாதி புத்தி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. அதை வந்து நம்ம தனியாக பிரிக்க முடியாது. ஆனால் இப்போ அதெல்லாம் தகர்ந்து கொண்டு வருகிறது. இப்போ இந்த போராட்டம் நடக்குது, அதில் அம்பேத்கர் போட்டால் வைக்கிறாங்க. நம்ம ஊரில் வைப்பாங்களா எல்லா பேரும் போராட்ட இடத்துல? சொல்லுங்க. ஓகே. ஆனால் அங்கே வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ அவ்வளவு படித்த இளைஞர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். எவனை அவங்க கொண்டாடுவாங்கன்னா, கிராமங்களில் படிக்காம கொள்ளாமல் போதையில் இருப்பாங்க, அவங்களே சாதி வரிகளை நீங்கள் பண்ண முடியும். நீ இப்போ இளைஞர்கள்லாம் நீ சாதி வரி தூண்டினா திருப்பி நம்மளை அடிச்சிடுவாங்க, இப்போடா வேலையை பாடுறா அப்படின்னு. கரெக்டா? ஏன்னா நீங்கள் பாருங்கள், அந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், எல்லாரும் தலித் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே நம்மகிட்ட கான்டாக்ட்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் நம்ம கேட்குறோம்ல. சௌரத் அப்படின்றதெல்லாம் ஒரு உயர்ந்த சாதியை சார்ந்தவர், அவர் 2ஆம் கட்ட தலைவர். புரியுங்களா? அப்போ அப்படிப்பட்டவர்கள்லாம் அம்பேத்கர் தானே முன்னிறுத்துறாங்க, பகவத்சிங்கை தானே முன்னிறுத்துறாங்க. அவங்க வந்து அவங்க அடையாளமாக எப்படி பார்க்குறாங்கன்னா, கொள்கையத்தையும் பார்க்குறாங்க, லீடரை பார்க்கல. அம்பேத்கர் என்ன சொன்னார்? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி, சோசியல் ஜஸ்டிஸை முத பேசியிருக்கிறாரு. அப்போ இளைஞர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அப்போ அவரை தூக்கி பிடிக்கிறாங்க. அவர் தான் சனாதனத்திற்கு நேர் எதிரான ஒரு தலைவர். அவர் சொன்னோம்னால எல்லாரும் அடக்கம் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. அதே தான் தமிழ்நாட்டிலையும். தமிழ்நாட்டில் பிரச்சனைகளுக்கு கூட அரசியல் கட்சிகள் ஒன்னா நிற்கிறத பார்க்க முடியல. இப்போ தலித் அமைப்புகள் தனியாக போராடுறாங்க, விசிகா தனிச்சு போராடுறாங்க. இப்போ நீட் பிரச்சனை கூட 27ஆம் தேதி விசிகா போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைக்கு பாரஞ்சித் தலைமையில ஒரு போராட்டம் நடந்தது. ஒன்றா ஒரே மேடையில பெரிய அளவுக்கு பார்க்க முடியல. அதெல்லாம் ஒன்று 1000 பூக்கள் மலரட்டும்னு சொன்னாரு மாவோ. ரைட்டா? யாராவது விருப்பப்படுறாங்களோ கட்சி ஆரம்பிங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை போடுங்க, நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ மக்களுக்கு தெரியும் யார் உண்மையில மக்களுக்காக போராடுறாருன்னு. ஆனால் நீ சொல்ல பிரிந்திருக்காக அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஒற்றுமை தான். அவங்க தளம் வேற. அவர்கள் வந்து எப்படின்னா கலைஞர்களை வச்சு நடத்துறாங்க, பெரிய பெரிய இயக்குநர்கள் வந்து நடத்துறாங்க, பெரிய பெரிய நடிகைகள். ரேவதிலாம் அப்படி பேசணும் கனவுல கூட நான் நினைக்கல, அவ்வளோ விவரமாக பேசுதுங்க. நீ பார்த்தீங்களா? முதல்ல அவங்க பொதுவாக இடதுசாரி பின்பற்றல இல்லைங்க, இப்போ விவரமாக, அதாவது இடதுசாரின்னு சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். எல்லாருக்குமே இப்போ நான் சொன்னேன் மாணவர்கள் போராட்டம்லாம் தெரியுமா எனக்கு? அது இப்போ நான் அவ்வளோ வருஷப்படுத்தினேன் தெரியுமா? ஆனால் நம்ம கிளீனாக சொல்லுது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தனை நம்பர் இருக்குது, அது பிரகாரம் வந்து நான் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நான் அந்த காலத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வந்து என் நினைச்சதை செய்ய முடியலை, இன்றைய இளைஞர்கள் செய்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நான் நேற்று நைட்டு பார்த்தேன். நம்ம ரேவதினா அந்த பழைய படத்தில் பார்த்தோம், கரெக்டா? ஆனால் அந்த பொண்ணு உண்மையிலேயே அந்த அம்மா வந்து பொண்ணு சொன்ன கிளவியாயிருச்சு பாவம், கரெக்டாக? ஆனால் நல்லா பேசியிருக்கு. அப்போ அது மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க பேசுகிறாங்க. இப்போ நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து ரேவதி பேசுமா?
நான் ஓப்பனாக பேசுவோம். நாங்கள் 27 நடத்த போகிறோம் வாங்க. என்ன அண்ணன் வருவார், அவரு வெற்றி இயக்குனர் வெற்றிமாறன் வருவார், அமீர் வருவார். இதை தவிர வேற யாராவது இங்கே பேச வருவாங்களா? அந்த மாதிரி ஒரு நடிகையோட இன்னொன்று பேசுங்க, புது நடிகை அந்த மாதிரிலாம் அதில் பேசு ஆண்ட்ரியானா. அதனால வந்து அங்கங்கே பிளாட்ஃபார்ம் பண்ணி அவங்கவுங்களை அணிதிரட்டுன்ற மக்களை நம்ம நோக்கம் என்ன, நீட்டை ஒழிக்கணும், சங்கி பயல எதுக்கணும், அவ்வளவுதான். ரெண்டு ரஞ்சித் அவர்கள் பேசும்போது ராஜ்மோகன்லாம் தலித் அப்படிங்கிறது எனக்கு அவர் ஜெயிச்ச பிறகுதான் தெரியும். முதல்ல அவரை ஏன் ஒரு பட்டியல் சமூகத்தினர் ஏன் பட்டியல் தொகுதியில் நிப்பாட்டுறீங்க அப்படிங்கறது கேட்கிறாரு. இன்னொன்னு, ராஜ்மோகன்லாம் என்னைக்கு தலித் பிரச்சனைக்கு பேசியிருக்காரு? நீங்க 8 பேருக்கு கொடுத்துட்டேன் 7 பேருக்கு கொடுத்துட்டேங்கிறீங்க. அதுல வன்னியரசு தோழரை தவிர வேற யாரு இன்னைக்கும் கடந்த காலத்திலையும் எப்ப தலித் பிரச்சனைக்கு பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வலுவா முன்வைக்கிறாரு. ஏங்க, விடுதலை சிறுத்தை என்றது ஒரு கொள்கை சார்ந்த, ஒரு கோட்பாடு சார்ந்த, தொடர்ந்து போராளிகளாக ட்ரைனிங் எடுத்தவர் ஒவ்வொருத்தனும். அப்ப அவர்கள் வந்து பேசுறாங்க, அவங்களோட முதல்ல அவர் கம்பேர் பண்றதே தப்பு. அதே நேரத்தில் அவர் பேச்ச நானும் பார்த்தேன். அதாவது பேசவில்லை என்பதற்காக அவர்கள் செயல்படவில்லை நீ சொல்ல முடியாது. ராஜ்மோகன் வந்து என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். அவரெல்லாம் வந்து அண்ணன் இது மாதிரி இருக்கனே, நாங்கள் கொண்டு போறோம்னே. முதல்வர்னா வந்து முதல்வர் எல்லாருக்குமான முதல்வர், வெறும் தலித்துக்கு மட்டும் முதல்வர் இல்லை. நம்மன்னு சொல்ல போனா ஓப்பனா அவங்க சொல்றேனே, 8 இது வேணும் அப்படின்றத நாங்க தாங்க கோரிக்கையை வச்சோம். 8 தலித்து அமைச்சர்கள் கொடுக்கணும்னு யார் எவிடன்ஸ் கதிர் ஒரு பதிவு போடுறாரு. இந்த முறையாவது இந்த அரசாங்கம் வந்து தலித்து மக்களுடைய ஓட்டை வச்சு வெற்றி பெற்று இருக்கிறது. ஆகையால் இவர்கள் 8 அமைச்சர் கொடுப்பாங்களா அந்த விகிதாச்சார முறையில், அந்த பெர்சன்டேஜில் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் தான் வைக்க. நான் எழுதுறேன், நாங்கள் 2 பேரும் தான் எழுதுனேன். இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் இவருக்கே வந்து ராஜ்மோகனுக்கே ஆதிதிராவிட நலத்துறை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம், அவர் வந்து ஏன் ஆதிதிராவிட நலத்துறை கொடுக்கணும், அவர் நல்ல ஒரு வேற எது கொடுக்கலாமே, அதுக்கு ஆதிதிராவிட நலத்துறை குறைத்து மதிப்பிடவில்லை, அதுக்கு மற்றவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் கொடுக்குறாங்க. பார்ப்போம், இப்போ இவர் எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். 8 பேர் கொடுத்ததே அது வெற்றி, அதை முதல்ல பேசணும். அன்பு தம்பி ரஞ்சித் இருக்கிற புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்களே இல்ல பொது தொகுதியில பட்டியல் சமூகத்தினர் நிறுத்தினதா சொல்றாங்க, எங்க நிறுத்துறாங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாரு. அவருக்கு தெரியலைன்னா நான் சொல்றேன், பிரதர் என்ன பிரதர் இது மேட்ரு, எங்களுக்குள்ள வம்பெழுத்து தூரமா கேள்வி கேட்குறீங்க பிரதர். நம்ம விஜயகாந்த் இருக்காருல்ல, விஜயகாந்தோட பையன் இருக்காருல்ல, அவருக்கு தெரியுமா பிரபாகரன் அவர் பேரு, விஜய் பிரபாகரன். அவர் 2 தோத்தாரு பார்த்தீங்களா, அங்கே தோத்துட்டார்ல. அது எந்த தொகுதி? விருதுநகர் பொது தொகுதி. அதில் 2 ஜெயிச்சது யாருன்னா யார் தெரியுமில்ல, தலித். இது மாதிரி பல வரலாறு இருக்குது. இப்போ எங்கள் மேலூர் தொகுதி இருக்குது பாருங்கள், எங்கள் மேலூர் என் தொகுதி மேலூர் தொகுதி. மேலூர் தொகுதியில் 2 ஜெயிச்சவர் ஒரு தலித். அவர் தான் இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவர் வந்து காங்கிரஸ். அதே மாதிரி டிவிக்கிலையும் பல பேர் இருக்கிறாங்க. சில பேர் தோத்து போயிட்டாங்க, நின்றுருக்காங்க, தோத்தும் போயிட்டாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். என்னன்னா, சாதியை ஒழிச்சிருக்கிறாரு. எலெக்ஷனில் வந்து இந்த சாதிக்காரர் தான் சீட்டு கொடுத்து காலி பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி ஓட்டுக்கு காசு, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும். டிவிக்கு எங்கேயாவது காசு கொடுத்தாங்களா? இல்லை விஜய் எங்கேயாவது காசு கொடுத்தாரா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பிரதர். இல்லை தாவேக்கா நிர்வாகிக்கே சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பக்கத்து தொகுதியில் 1000 ரூபா கொடுத்தாங்க 2000 ரூபா கொடுத்தாங்க அவங்க கட்சிக்காரங்களே பேசியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பேசி அந்த தவறான ஒரு கருத்தாக இருக்கும். எனக்கு தெரிய வந்து அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் காசு கொடுக்கக்கூடாதுன்னு. அது எனக்கு எப்படி தெரியும்னா, நானும் எங்கள் தலைவரும் ஒரு முறை சந்தித்தோம். இப்போ சமீபத்தில் யாரா ஆதவ் அர்ஜுனாட்ட அவர் சொன்னார் கிளீனாக, தேர்தலுக்கு காசே கொடுக்கக்கூடாதுன்னு அப்பயே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ வர்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இல்லை எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், காசு இல்லை. காசை வாங்கினா தானே உங்களுக்கு களவு செய்யணும் என்ன வரும்? உங்களுக்கு காசை நீ கொடுத்துட்டேன், நான் நின்றுட்டு எம்எல்ஏ ஆகிட்டேன், அப்போ என் புத்தி என்ன வரும்? ஆட்டையை போனோம்னா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த காசை நான் எப்படி தயார் பண்ணியிருப்பேன்? பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் அங்கே தானே அடிப்போம், மக்கள்கிட்ட சொல்லிடுவோம். அதுவே மொத்தத்தில் இல்லாமல் இருக்கும்போது இவன் எது காசு எடுக்கிறியா? உனக்கு சம்பளம் வருது இல்லை அப்படின்னு. அவர் நோக்கம் சரியான நோக்கம், அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். அதை நம்ம பாராட்டுவோம். அதே நேரத்தில் அந்த வழி எனக்கு இருக்குது. இப்போ அம்பேத்கருடைய சிலையில் காலு மேலே காலு போட்டு வைக்க முடியாமல் இருப்பது, அவர் ஒரு ஆர்டர் போட்டால் நாளைக்கே வைக்கலாம், ஆர்டர் போடாமல் இருக்கிறாரு. இப்போ இந்த இதுக்கு வாய் துறக்காமல் இருக்காரு, மாணவருடைய போராட்டத்துக்கு நீட்டுக்கு வாய் துறக்காமல் இருக்காரு. எனக்கு வழியாக தான் இருக்குது. அதுமாதிரி ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம். அது என்ன உருவாக்கமாக இருக்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் அவருக்கு டைம் கொடுக்கணும். அவர் ஓட்டு வெறும் தலித்து மட்டும் போட்டு அவர் ஜெயிக்கலை. எல்லா சமூகமும் வன்னியர் போட்டிருக்கிறேன், கல்லர் போட்டிருக்கேன், நாடார் போட்டிருக்கிறேன், ஏன் ஐயர் போட்டிருக்கிறேன், எல்லாரும் போட்டிருக்கேன் ஓட்டு. அப்போ ஒரு பொதுவான ஒரு முதல்வராக தான் இருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு முதல்வர் வந்து ஒரு தாயை போல, தாய்க்கு ஒரு 4 பிள்ளை இருக்குன்னா சவள பிள்ளை தானே தாய் பாதுகாக்கும். பார்த்துருக்கீங்களா தாய் உள்ளதை பார்த்துருக்கீங்களா? அதில் ஒருத்தர் 4 பேர் குழந்தை இருந்துச்சுன்னா ஒருத்தன் படிக்காமல் இருப்பேன், ஏழையாக இருப்பேன், அவனைத்தான் அந்த தாய் கடைசி வரைக்கும் பாதுகாக்கும். அது மாதிரி ஒரு தலைவனுக்கான பண்பு என்னன்னா, அதில் எந்த பாதிக்கப்பட்ட சமூகம் இருக்கோ அவங்களைத்தான் பாதுகாக்கணும், அவங்களுக்கு தான் ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டும். ரைட்டா?
காலு மேல இப்ப காலு போட்டது தப்புடா அப்படின்னா அப்ப இந்த இடத்துல மோடி நல்லவராகிறார்ல. அங்க இதுல வந்து காலு மேல காலு போட்டு சிலை வச்சிருக்கிறாங்க. அதை போய் மோடி தொட்டு கும்பிட்டாரா? ஆட்சிக்கு வந்து என்னங்க பண்ணாரு? முத தொட்டு கும்பிட்டாருல. அப்போ இந்தியாவுடைய பிரதமரே நம்ம சனாதானத்தின் மறு உருவம்ன்றான். அவரே வந்து காலு மேல காலு போட்டு அம்பேத்கரை வணங்குகிறார் என்றால் சேலத்தில் இருக்கவனுக்கு என்ன சாதி புத்தி? அதை முதல்வர் கேட்க வேணாமா? முதல்வர் உடனே குரல் கொடுக்க வேண்டாமா? ஏன் முதல்வர் குரல் கொடுக்கல? அதெல்லாம் கேள்வி நிறைய இருக்கு. 6 மாசம் டைம் கொடுப்போம். இப்ப நீ சொன்ன 75 நாள் தானே ஆயிருக்கு. 180 நாள் கொடுப்போம். 180 நாள் அவர் செயல் வச்சுக்கலேன். அப்ப நம்ம பாத்துக்கிறோம். ஒரு ஹனிமூன் பீரியட் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க பல்வேறு இந்த சாதிகள் பட்டியல் சொல்றீங்க, இதை பத்தி நிறையாவும் பேசியிருக்கிறீங்க. குறிப்பா நீதி கட்சி ஆட்சியில தான் ஆதி திராவிடர்கள் அப்படிங்கறத ஒரு பெரிய பட்டியல் சொல்றாங்க, பஞ்சமர், பறையர் இப்படின்னு. ஆனா ஆந்திராவில் வந்து ஆதி ஆந்திரன்னு இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல ஆதி திராவிடர் அப்படிங்கிற பெயரை ஏத்துக்கல. இந்த கேள்வி ஏன் கேள்வியா வருதுன்னா, இங்க ஆதி திராவிட நலத்துறையை வந்து சமூக நீதி நலத்துறையா மாத்திருக்கிறாங்க. அதுல வன்னியரசு அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, திருமா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு கேள்வி எப்படி பார்க்குறீங்க சார்? நீ கேட்ட கேள்வியே தப்பான கேள்வி. எப்படின்னு கேளுங்க. வன்னியரசு அமைச்சரானதுமே அவர் கொடுத்த டைட்டில் தான் அவர் பேச முடியும். சரிங்களா? அது வரைக்கும் எங்க தலைவர் எந்த கருத்துமே சொல்லல. எங்க தலைவர் இப்பதான் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் சொல்றாரு, இது ஆதி திராவிட நலத்துறையின் அமைச்சர் நல்லதுன்றார். இப்ப இந்த மைக்கு கொண்டு போய் கேட்டாங்க எங்க அமைச்சர்கிட்ட. எங்க அமைச்சர் சொல்றாரு, தலைவரோட கருத்தை என் கருத்து சொல்லிட்டாரு. அப்ப ஆதி திராவிட நலத்துறை தான் கரெக்ட்ன்றது நான் விளக்கம் கொடுக்குறேன். என்னன்னா, இப்ப வந்து திராவிடம் என்ற சொல்லாடலை முதலில் பொருங்க முடிச்சிடும் பிரதர். அப்ப நல்ல கேள்வி. திராவிடம் என்ற சொல்லாடலை முதல்ல கொடுத்தது அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன். இந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவரும் 1 பைசா தமிழன் தானே எழுதுறாரு. அவருடைய இதழுக்கு 1 பைசா தமிழ் நடத்துறதுக்கு முன்னாடி பறையர்னு நடத்தினாரு. சரிங்களா? அந்த வரலாறுக்குள்ள போகாதீங்க. திராவிடம் அப்படின்ற சொல்லாடலை அரசியலுக்குள் கொண்டாந்தது யாரு? முத அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன். அங்கிருந்து ஆட்டையை போட்டது யாரு? திராவிடம்ன்ற சொல்லாடலை கொடுத்து அயோத்தியாச பண்டிதரிடமிருந்து ஆட்டையை போட்டது திமுக. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு வருது. திராவிடம் வருதா வரலையா? அண்ணா திமுக முன்னேற்ற கழகத்துல திராவிடம் வருதா இல்லையா? அப்ப திராவிடம்ன்ற சொல்லாடல் அங்க ஆட்டையை போட்டனால அதே அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க திராவிடம் நீங்க சொல்லாடலை எடுத்துட்டீங்களா, நாங்கள் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு அவங்க சொல்லி எல்லாரையும் ஆதி திராவிடர்னா வெறும் பறையர் மட்டுமல்ல, பறையர், அதே நேரத்துல வந்து அருந்ததி மக்கள், அதே நேரத்துல வந்து தேவேந்திர குல வேளாளர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஆதி திராவிடம். சரிங்களா? ஓகே, இப்ப பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சமூக நீதி வைக்கல, எங்களுக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. சமூக நீதினாலும் ஆதி திராவிடர்கள் தான். யாருக்கு வந்து இப்ப இது தேவை, விடுதலை தேவை? யாருக்கு சமூக நீதி தேவை? இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தான தேவை. அவங்க ஒரு நல்ல எண்ணத்துல கூட வச்சிருக்கலாம். ஆனா ஆதி திராவிடம் என்பது ஒன்றும் தவறான சொல்லாடல் அல்ல. அந்த சொல்லாடலை பயன்படுத்தலாம் தலைவருடைய கருத்து. அந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாது அது அவங்களுடைய உரிமை. ஆனா நான் இன்னொரு படி சொல்றேன், மேல போய் உங்களை ஆதி திராவிடம் வைங்க, சமூக நீதினு வைங்க, ஆனா நாங்க தலித்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம். ரஞ்சித் சொன்ன மாதிரி தலித்து குரலுக்கு நான் குரல் கொடுக்க மாட்டோம்னா பேர் வச்சு என்ன பயனு? அப்ப சொல்லு முக்கியம் இல்ல, செயல் தான் முக்கியம். உலகத்திலே தலை சிறந்த சொல்லு எது? செயல் தானே. செயல் தானேங்க. நீ ஆதி திராவிடம் வை, இல்ல சமூக நீதினு வை, இல்ல ஏதாவது ஒண்ணு வை, ஒன்னு எக்ஸோ ஒய் இஜெட்னு கூட வை, எக்ஸோ இஜெட்னு கூட வை, பேர ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனா அவங்களுக்கான உரிமையை கொடு. அதான் ஏன் கோரிக்கை, தனிப்பட்ட கோரிக்கை. இப்ப வந்து படித்த மாணவர்கள்லாம் வெளிநாடுகளில் போய் சென்று படிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் அந்த காலத்தில் சட்டம் போட்டிருக்காரு. யார்? எஸ்சி எஸ்டி மாணவர்கள், பிசி மாணவர்கள், எம்பிசி மாணவர்கள். அதுக்கு பணம் கொடுக்க சொல்றாரு. கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாணவனுக்கு 32 லட்சம் கொடுக்குறாங்க வெளிநாட்டில் படிப்பதற்கு. இந்த முறை வந்து அதிகமான மாணவர்கள் கேட்டிருக்கிறாங்க. எனக்கு வந்து செய்தி ரைட்டா? அப்ப அதிகமான மாணவர் வந்து கேட்டுதுன்னா கொடுங்க. நிதி இருக்குல்லங்க. எஸ்சி எஸ்டில சப்ளான்ல பணம் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, முதல்வருக்கே தெரியாது. அதான் விளக்கமா தனியாக ஒரு இன்டர்வியூ வைப்பேன். சப்ளான் என்பது என்னவென்றால், ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்களே, அதுல வந்து 15 விழுக்காடு தனியா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கிறேன். அந்த பணத்தை ஒதுக்கிறனுங்க, அதுல இருந்து செலவழிக்கணும். அப்படி பார்த்தா இவங்க நிறைய செலவழிக்கலாம். அவ்வளவு பணம் இருக்கு. போன அரசாங்கம்லாம் செலவழிக்காம 5000 கோடி திருப்பி அனுப்பினாங்க. நம்ம பேசணுமா? ஏன்னா தலித்து மக்களுக்கான வழங்கப்பட்ட அந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்தாமல் டில்லிக்கு அனுப்பி விட்டார்கள் அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. 5000 கோடியை. அதனால வந்து அந்த பணத்தெல்லாம் பயன்படுத்த சொல்லுங்க. இப்ப இந்த நீ சொன்ன அம்பேத்கர் சிலையை வச்சிருக்கிறாங்களே, அதை வந்து ஓபன் பண்ணி அவர்களை கவர் பண்ண சொல்லுங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பேசப்படுது. அவர் திமுகவோட கூட்டணி போறாரு, பொது வேட்பாளராக போகுது அப்படிங்கிற செய்திகள் வருது. இன்னொரு பக்கம் ஒரு துக்க நிகழ்வு, ஒரு கல்யாண வீட்டில் கலந்துகிட்டாரு, அதுல வேற ஒன்றும் நோக்கம் இல்லை அப்படின்னு அவங்களும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க.
நீங்க அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நான் ஒன்றும் தவறாலாம் பார்க்குறேன். நான் ஒன்றும் குற்றம் சொல்ல, அவர் நம்ம அண்ணன் தான். ரைட்டு, ஓகே. அவர் வந்து பொது வேட்பாளர் ரெண்டு போறாரு. பாவம் ரொம்ப நாளாக கத்திக்கிட்டே இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் போய் நல்லா கத்தட்டுமே. இல்லை உங்களுக்கும் பிரச்சனையான்னு கேட்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல உங்க பார்வை தான் என்ன? என் பார்வை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொது வேட்பாளர் அவர் போகிறது வந்து பாராட்டுக்குரியது, சிறப்பு தான். போய் பேசட்டுங்க. ஜனநாயகம்ன்றது என்ன தெரியுமில்ல? எதிர்க்கட்சி வலிமையாக இருப்பதுதான் ஜனநாயகம். எதிர்க்கட்சிக்கார கேள்வி கேட்டாலும் ஜனநாயகம், இல்லைன்னா சர்வாதிகாரம். அதே போல தாவேக்காவுடைய ஒரு எம்எல்ஏ வந்து சீமான்னா யாரு, அவர் என்ன எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஆனா ராஜ்மோகனே சீமான் பத்தி நிறைய பேசியிருக்காரு. தாவேக்காவனும் சீமானோட நெருக்கமா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு எம்எல்ஏ வந்து அவர் என்ன எம்எல்ஏவா எம்பியா, அவங்களுக்கு தான் நான் பதில் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவன் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா தலக்கணம் தான். எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் சாதாரண இருந்தார். எம்எல்ஏ ஆகிட்டு தலக்கணனால வந்து சீமானை தெரியாதுன்னு சொன்னாருன்னா இது பெரிய ஜோக்கு தான். சின்ன பிள்ளைய கூட தெரியும் சீமானை. நிறைவு கேள்வியாக, இங்க தமிழ் முருகன் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு பட அறிவிப்பை தனுஷ் அவர்களோட அறிவிச்சிருக்கிறாங்க. ஆந்திராவில் வந்து தெலுங்குல வந்து ஒரு முருகன் காட் ஆஃப் வார், அதுல வந்து முருகன் வந்து இமயமலையில பிறந்தவர், தமிழ் கடவுள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்சியில் இருப்பதை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேறுபாட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இதுல வந்து படம் வரட்டும், சரிங்களா? முருகன் என்றாலே தமிழ் தான், தமிழ் என்றாலே முருகன் தான். ரெண்டாவது வந்து இந்தியாவிலேயே வந்து ஆண்டவர்கள் யாருன்னா தமிழர்கள் தான். இந்தியா முழுக்க முழுக்க இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர் சொல்றது மட்டுமல்ல, புரட்சி அம்பேத்கரே தனது 8வது புக்கில் பதிவு பண்ணியிருக்கிறார். இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்தியா என்பது பல இனக்குழுக்களின் கலவை. எப்படி? பல இனக்குழுக்களின் கலவை. ஆனால் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படியே சொந்தம் கொண்டாட விரும்பினால் அது தமிழர்களுக்குத்தான் பொருந்தும். தமிழர்களுக்குத்தான் அந்த காலத்தில் பேர் நாகர்கள். ஆகையால் தான் நாகர் கோயில் இருக்குது, நாகாலாந்து இருக்குது, நாக்பூர் இருக்குது. ரைட்டா? அதனால் இவர்கள் நாகப்பட்டினம் இருக்கிறது. இவர்கள் தான் இந்தியா முழுக்க ஆண்டவர்கள். சரிங்களா? அவங்களுக்கு தான் சொந்தம் கொண்டாட முடியும். அதில் இருக்கிற கடவுள் யாருன்னா அவர் தான் தமிழ் கடவுள் முருகன். அதனால் முருகனுக்கு வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அது சும்மா எடுக்கிறாங்க ஒரு படம் உடனே. அதுக்காக டஃப் கொடுக்கறதுக்கு தான் இவர் வந்து வெற்றிமாறன் வந்து தமிழ் முருகன்ற பேரில் தனுஷ் நடித்து அண்ணன் கவிஞர் அறிவுமதி அவர்கள் எழுதினது ஆரம்ப காலகட்டத்தில் அவரை கொண்டு வரார். கருத்து என்னன்னா, நம்மளாம் வந்து இந்தியா முழுக்க நம்ம தான் இருந்தோம். நமக்கு யாரா கடவுள் அப்படின்னா குறிஞ்சிநிலத்து தலைவன் முருகன் அப்படின்ற கருத்து. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.